அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. மந்திரத்தின் மகிமை. ஒரு பாலைவனம், அதில் எங்கிருந்தோ ஒரு பறவை வந்து ஆப்ட்ருச்சு. பாலைவனம்னா தண்ணியே கிடைக்காது, ஒரே கடும் வெப்பம் இருக்கும், கடும் குளிர் இருக்கும், நார்மலாக இருக்காது. அதில் வந்து பறவை ஆப்பிட்டுக்கிட்டு குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அந்த ரூட்டு வழியாக ஒரு தேவதை போச்சு. தேவதையை பார்த்தோன்னே அந்த பறவை கேட்டுச்சு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. நான் கடவுளை பார்க்க போகிறேன்னா. அப்படியா, நீங்கள் கடவுளை பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்டுவாங்க, நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஏதாச்சும் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு கேட்டுட்டு தேவதை போய் கடவுளை பார்த்துட்டு, இப்படி அந்த பாலைவனத்தில் ஒரு பறவை இருக்குது, அது ஏன் இப்படி சிரமப்படுறேன் அப்படின்னு கேட்டு வர சொல்லிச்சுன்னொன்னே, அதுக்கு 7 ஜென்மத்துக்கு இப்படி தான் அப்படின்ட்டார் கடவுள். ஒரே பேச்சு, 7 ஜென்மம் வந்து அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டார். அப்படியா, அப்போ இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு, அதான் பரிகாரம் சொல்லிட்டாரு. அதே போல் தேவதை வந்துச்சு, பறவை கேட்டுச்சு, இறைவன் வந்து இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டே இருப்பியான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது சொன்னதுலேருந்து இந்த பறவையும் இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச காலத்தில் அதே ரூட்டில் தேவதை வந்தது. வந்தால் அந்த இடம் அப்படி குளிர் தென்றல் காற்று, அப்படியே அருவி விழுது, மரங்கள் நிறையா இருக்குது, கனி வகைகள் எல்லாம் இருக்குது, பாடும் பறவைகள்லாம் கல்லன்னு இருக்குது. மொத்தத்தில் அந்த இடமே ஒரு சொர்க்கம் போல் இருக்குது. தேவதைக்கு ஆச்சரியம். 7 வருஷம் அதுக்கு 7 ஜென்மம் துன்பந்தான் அப்படின்னு சொன்னாரே, இப்படி சொர்க்கம் போல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் என்ன விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டா. கடவுள் சொன்னார், நீ சொன்ன மந்திரத்தை அது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தது இடைவிடாமல், இறைவனுக்கு நன்றி. அதாவது நான் வெப்பத்தையும் உயிர் போகிற அளவுக்கு குளிரையும் கொடுத்தாலும் அதை இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு செபிச்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த ஜப மகிமையினால் 7 ஜென்ம பாவமும் பஞ்சா பறந்துருச்சு அப்படின்னு கடவுள் சொன்னாராம். நல்லா இருக்கு கடவுள். அப்போது இன்னையிலேருந்து இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். துன்பம் வந்துச்சா நன்றி, இறைவா நன்றி அப்படி சொல்லிடுவோம். ஆக நம்மளுக்கு எத்தனை பிறவியில் இது வருதோ அதை வந்து பஞ்சாப் பறக்கும்படி செய்வோம். நன்றி நேயர்களே.